பயிற்சி 6.2 கொஷின் நம்பர் 9 பாருங்களேன். ஏஐ கேப் ப்ளஸ் ஏஜே கேப் ப்ளஸ் சிகே கேப்னு ஒரு வெக்டரு, அப்புறம் ஐ கேப் ப்ளஸ் கே கேப்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, மற்றும் சிஐ கேப் ப்ளஸ் சிஜே கேப் ப்ளஸ் பி கேப் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர் எனில், ஸோ ஒரு தள வெக்டர் அப்படின்னாலே டெட் வேல்யூ 0ன்னு வரணும் இல்லையா? ஒரு தள வெக்டர் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்க. ஸோ இந்த பெருக்கு சராசரி வந்தால் ஏபிசி வந்து பெருக்கு சராசரி வந்தால் இதுதான் கண்டிஷன். C² = ஏபின்னு நம்ம ஆன்சர் வந்துச்சுன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு தள வெக்டர் அப்படின்னு நம்ம க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ டெட்டு போடுங்க. இல்லை ப்ராப்பராக போனால் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் போட்டு ஈக்குவல் போட்டு எழுதலாம். இதுக்கு வந்து ஏ வெக்டார்னு பேர் கொடுக்கணும், இதுக்கு பி வெக்டார், இதுக்கு சி வெக்டார்னு பேர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு. எழுதாமல் டைரெக்டாக அப்படியே டெட்டு போட்டும் எழுதலாம். நான் அப்படியே எழுதுகிறேன். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வெக்டாரோட கெழுவெல்லாம் எடுத்து எழுதுங்க. அடுத்து ரெண்டாவதாக கொடுத்துருக்க வெக்டரில் ஜே இல்லை, அதனால் 0 போட்டாச்சு. மீதி உள்ளதோட கெழு எழுதியாச்சு. அடுத்து இந்த கெழுவெல்லாம் எழுதுங்க. இங்கே எழுதிட்டோம் சிசிபி ஈக்குவல் டு 0 போடணும். ஏன்? அவங்க ஒரு தள வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் விரிவுபடுத்த போகிறீங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஏவை எடுத்து எழுதுறீங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு இது கட் ஆகிடுமா? இது பெருக்கும்போது 0 ஆகிடும். இங்கே போட்டுருங்க பாருங்கள். இதை பெருக்கும்போது மைனஸ் சி. ஓகே, அப்புறம் இந்த டேர்ம் மைனஸ் ஏன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் போடுறீங்க. இதுவும் கட் ஆகிடும். அப்போ 1 × பிபி 1 × சி மைனஸ் சி போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொஞ்சம் குழம்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் சின்னு போட்டுட்டு சி வழியாக விரிவுபடுத்துகிறோம். என்ன வரும்? 1 × சிசி, இந்த சைடு 0, இந்த டேர்ம் வந்துருச்சா? ஈக்குவல் டு 0. ஸோ இது உள்ளே பெருங்க, இது 0 ஆகிடும். இது மைனஸ் ஏசின்னு வரும். அடுத்து இங்கே பாருங்கள், மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஏசி, இந்த வந்துருச்சு மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி. இது சி இன்ட்டு சி² வரும். இது 0 போடணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம் கேன்சல், C² இங்கே இருக்கும். அந்த மைனஸ் ஏபி இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஏபின்னு ஆகிடும். ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ தேர்ஃபோர் பெருக்கு சராசரி ஆகும் என நிரூபிக்கப்பட்டதுன்னு கொஸ்டினை பார்த்து எழுத வேண்டியதான். தேர்ஃபோர் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி ஆகும் என நிரூபிக்கப்பட்டது. இங்கே சி ஆகும் என நிரூபிக்கப்பட்டது. பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். இந்த கண்டிஷன் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் தெரியணும். கரெக்டாக இந்த டெட்டை நீங்கள் விரிவுபடுத்தணும்.